ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். இன்றைய விலாகில் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி வீட்டை அழகாகவும் அதே சமயம் காசையும் மிச்சப்படுத்தி எப்படி நம்ம வீட்டை ஒரு பாசிட்டிவான வீடாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ முழுதுமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் கொடுத்துட்டு எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடுத்தர குடும்பத்தில் வசிக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே நான் சொல்லக்கூடிய அந்த டிப்ஸ் ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புவேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள அந்த துளசி மாடம்லாம் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, க்ளீன் பண்ணுற ஒர்க் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. இன்றைக்கி துளசி மாடத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கு பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இறுகி போயிடுச்சு. அதுவும் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இந்த சின்ன சின்ன குலவிலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஈரப்பதத்துக்கு அதுக்கும் நல்லா ஊடுருவி போய் அப்படியே என்ன சொல்கிறதுன்னா அந்த புத்து மறிக்க எல்லா செடிகள்லையுமே கட்டி வச்சுருக்குது. அதனால் இன்னைக்கு ஃபுல்லுமே எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு துளசி மாடத்துக்கு பெயிண்ட் அடித்து விட்டலாம் அப்படின்னும். அதே சமயம் நான் ஊருக்கு போகும்போது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அந்த மண்பாண்ட பொருட்கள்லாம் அதுவுமே சேர்த்து பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 கலர் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அந்த துளசி மாடத்தில் மேக்ஸிமம் எல்லோவும் ரெட்டு தான் அடிச்சிருப்பேன். க்ரீன் கலர் வாங்கிட்டு வர சொன்னால் மறந்துட்டாங்க. அதனால் சரி இருக்கிறத வச்சு மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் கலரும் சிகப்பு கலரும் இருக்கிறத எல்லாத்துக்குமே போட்டு அடித்தாச்சு. அப்படியே விலாக்லையுமே பாருங்கள் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படின்னுங்கிறதையும். அதே சமயம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம காசை மிச்சப்படுத்தி நம்ம அழகாக நம்ம வீட்டை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்னென்னா, முதல் விஷயம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நம்ம அந்த சோசியல் மீடியாக்களில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான பொருட்கள்லாம் நம்ம வாங்குகிறோம். அப்படி வாங்கும் பொழுது தேவையுள்ள பொருட்களை மட்டுமே அது அதிகமாக நம்ம வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சில நேரம் எல்லா பொருட்களுமே பார்க்கும்பொழுது அழகாகவும் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். நம்ம ஒன்றுமே வாங்கிட்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாங்கினதோட அவ்வளோதான், அப்புறம் அது மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஓரமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அது காசு ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு தான். அதே சமயம் ஒரு பொருட்கள் நம்ம வீட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா சின்ன சின்னதாக நம்ம ஃபஸ்ட்டு வாங்கி பழகணும். இப்போ நானே பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லாம் சுத்தம் பண்ண போகிறேன்னா இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருட்கள் வாங்குவேன். இன்றைக்கி வாங்குவேன். ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருட்கள் வாங்குவேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பொருட்கள் வாங்குவேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்குங்க அப்படின்னு மாதத்தில் ஒரு 10 பொருட்கள் பார்த்திங்கன்னா வாங்கிடுவேன். ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே வர மாதிரி வாங்கிடுவேன். வாங்கிட்டு அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா வீட்டையே மெயின்டைன் பண்ண அந்த டெக்கரேஷன்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பேன். அதே மாதிரிக்கே என்னுடைய அந்த டெக்கரேஷன் ரேட்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 200 300 அதுக்குள்ளே தான் நான் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே எப்போதுமே அதிகபட்சமாக போகிறதே கிடையாது. ரொம்ப முக்கியமாக நம்ம அதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா தான் ஒரு 400 500 அந்த மாதிரிக்க வாங்குவேன். அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் 200 300 அந்த ரேட்டுக்குள்ளே தான் வாங்கிப்பேன். நிறைய பொருட்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலையிலையுமே அதே சமயம் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாகவும் நிறைய பொருட்கள் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் தேடி போய் வாங்கணும். நம்ம எடுத்தோடனே இப்போ ஆன்லைன்லாம் சர்ச் பண்ணுறோம்னா கொஞ்சம் ரேட்டான பொருட்களும் வரும், கொஞ்சம் கம்மியானதும் வரும். நம்ம அடிக்கடி ஸ்க்ரோல் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ரேட்டான பொருட்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச பொருட்களை கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரிக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரிக்க பழைய பொருட்கள், அதுவும் மேக்ஸிமம் இந்த மண்பாண்ட பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா பழசாயிருச்சுன்னா அந்த சில நேரம் தண்ணி போட்டு அப்படி பாசம் பிடிச்சி போயிடும். அப்படிலாம் இருக்கும்போது நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. நல்லா அதை சுத்தமாக தொடச்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரிக்கு பெயிண்ட் அடித்தோம்னா சூப்பராக புதுசு மாதிரிக்கவே இருக்கும். நான் அந்த டெரக்கோட்டா பெயிண்ட்லாம் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதே சமயம் நம்ம வீட்டில் பூந்தொட்டிலாம் பார்த்திங்கன்னா வாங்கி மேக்ஸிமம் ஒரு 5 வருஷத்துக்கு மேலாச்சு. அந்த டெரக்கோட்டா பெயிண்ட் போட்டு அடித்து தான் பார்த்திங்கன்னா நான் அது பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் நம்ம காசுமே மிச்சமாகும். குறைஞ்சது ஒரு 150 ரூபா இல்லாமல் இப்போ பூந்தொட்டிலாம் வாங்க முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு பெயிண்ட் ஒரு 200 இருக்கும். அது வாங்கினோம்னா 2-3 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கிறோம். இந்த மாதிரிக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பழசு இருக்கிறதே பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வச்சு வைக்கும்பொழுது வீட்டில் அதுவுமே நமக்கு ஒரு சேவிங்ஸாக தான் இருக்கும். வீடுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம துளசி மாடம்லாம் வாங்கி ஒரு 3 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன்.
வைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பின் சைடெலாம் நல்லா இருந்துச்சு, உதிரலாம் இல்லை நல்லா இருந்துச்சு. முன் சைடு மட்டும் நம்ம தீபம் வச்சு வச்சு அப்படியே கருப்படிச்சு போன மாதிரிக்கே இருந்துச்சு. அதுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சரி பெயிண்ட் அடிக்கலான்னு பார்த்தேன். அது முன்னாடி மட்டும் அடிச்சுட்டு இந்த பின்னாடிலாம் சுற்றி அடிக்கலாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா மஞ்சள் கலர் வந்து அடித்து விட்டுட்டு அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் வந்து போட்டு அடிச்சிட்டேன். அப்புறம் நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன உருளி பூக்கள்லாம் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக மட்டும் அப்படியே போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு வந்து வச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கை என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே பெயிண்ட் வந்து அப்படியே எல்லாத்துக்குமே அடித்து விட்டுட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து பெயிண்ட்டுமே அடிச்சிட்டேன். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் எனக்கு வந்து வேலை பார்க்க தெரியாது. இந்த பெயிண்ட் அடிக்கிற இதாக இருக்கட்டும், ஒரு வீட்டை வந்து டெக்கரேஷன் பண்ணுற இதாக இருக்கட்டும், ரொம்ப பர்ஃபெக்டாலாம் நான் வந்து பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கிட்டு தான் வந்து ஒவ்வொரு வேலைகளையுமே நம்ம செய்கிறோம். அப்படிங்கிற பொழுது நமக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஒவ்வொரு வேலைகளையுமே நம்ம கற்றுக்கிட்டு பொறுமையாக நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி நம்ம வந்து வீட்டை அழகாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. ஏன்னா நம்மளுடைய டைமை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகளில் வந்து நம்ம அதிகமாக ஈடுபடுத்தி நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்குமே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்மளுடைய தேவையில்லாத நெகட்டிவான எண்ணங்கள் ஃபுல்லுமே இந்த மாதிரி பாசிட்டிவான வேலைகள் பார்க்கும்பொழுது அது ஒரு நல்ல மைண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டை எப்பொழுதுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூ. 100 150 பொருட்கள் வாங்கினாலும் அது எந்த அளவுக்கு அழகாக நம்ம வந்து மாற்றி அந்த இடத்த வந்து மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மாற்றி ரொம்ப பாசிட்டிவாக நம்ம வந்து வீட்டை வச்சுக்கலாம். நாள் முழுக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடு தான். அந்த வீட்டை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்த்து பார்த்து ஒரு அழகான ஒரு இடமா நம்ம அதை வந்து உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். அதனால் வீட்டில் இருக்க எல்லா பெண்களுமே நான் ஒரு டிப்ஸ் மட்டும் இதை சொல்லிக்க கடமைப்படுறேன். என்னென்னா இப்போ சோசியல் மீடியாக்கெல்லாம் நிறைய விதமான நம்ம வீடியோக்கெல்லாம் பார்ப்போம். என்னோடய வீடியோ முதற்கொண்டு தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நிறைய திங்ஸ் வாங்குகிறாங்க அப்படிங்கிற பொழுது அதை நம்ம அதிகமாக வாங்க இப்போ நார்மலாக சேனல் நீங்கள் ரன் பண்ணாதவங்க வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக அது வாங்க வேணாம் அப்படின்னு தான் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி தான், நான் என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். நான் இப்போ யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட காமிக்கும்போது அது வந்து அழகாக இருக்கும். அது ஒரு நான் கண்டென்ட்டுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கலனாலும் இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து நான் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி அழகாக வச்சுருப்பேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம வீடியோ வந்து நல்லா நீட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில பொருட்கள்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வாங்குவோம். அப்படி நீங்கள் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிறோம்னா அதிகபட்சமான பொருட்கள் அந்த மாதிரிக்க வாங்க வேணாம். ஏன்னா வாங்குறது சரி, நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு 4 பொருட்கள் இருக்கிற இடத்துல ஒரு 15 பொருட்களை நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா அந்த 15 பொருட்களுமே நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமம். அதை வந்து நம்ம கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணால் தான் அதை காசு போட்டு நம்ம வாங்கினதுக்கான ஒரு பலன் வந்து இருக்கும். இல்லைன்னா வாங்கி அப்படியே வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் வச்சோம்னா அது வேஸ்ட்டு தான். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இப்போ வீடியோலாம் பார்க்குறோமா, அழகாக இருக்கா, பிடிச்சிருக்கா, ரொம்ப எது நமக்கு அழகாக நம்ம வீட்டுக்கு தேவைப்படுதோ அப்படிங்கிறத மட்டும் பார்த்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். எல்லாத்தையுமே போட்டு வாங்கிட்டு நம்மமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதுக்குமே நம்ம நேரம் ஒதுக்கி நம்ம அந்த வேலைகள்லாம் பார்க்கணும். பார்த்தா தான் அந்த இடமே அழகாக இருக்கும். அப்படிங்கிற பொழுது ரொம்ப அதுக்கான வேலைகளும் நம்ம மெனக்கட்டு பண்ணுற மாதிரிக்கா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுக்கு எது தேவையோ ஒரு சின்ன ஒரு மண் தொட்டியில் மணி பிளான்ட் செடி வாங்கி ஒரு 2 3 வச்சாலே போதும். நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து கொடுக்கும். அதே சமயம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன ரேட் வந்து கம்மியாக இருக்கிற பொருட்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரிக்க வாங்கி நம்ம வீட்டை வந்து அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற பொருட்களை எடுக்கிற இடத்துல வச்சாலே போதும். எந்த பொருட்கள் நம்ம சில வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் அடிக்கடிலாம் சுத்தம் பண்ண மாட்டேன். ஒரு பொருட்கள் நம்ம வந்து இப்போ எடுக்கிறோம்னா கிச்சனில் வந்து இப்போ ஒரு ஸ்டாண்ட் இருக்குன்னா அந்த இருக்கிற இடத்துல வச்சுட்டாலே போதும். அதிகபட்சமாக நமக்கு எந்த ஒரு வேலைகளுமே பெருசாக வந்து இருக்காது. அதே சமயம் இந்த ஸ்டாண்டை தூக்கி அந்த இடத்துல வைக்கிறது, இந்த இடத்துல வைக்கிறதுட்டு மாற்றி மாற்றி அப்படியே ஒரு இருக்கிற பொருட்களை இருக்கிற இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல வைக்கும்பொழுது தான் நமக்கு வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரிக்க தோணும். ஏன்னா நம்ம ஒரு சுத்தம் பண்ணுவோம், மறுபடியும் அந்த பொருளை எடுத்து இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைக்கணும். அப்படிங்கிற பொழுது அது கொஞ்சம் நமக்கு வந்து வேலை குறைவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எந்த பொருளை நம்ம எடுக்கிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டாலே ஓரளவுக்கு வேலைகளை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணி அப்படியே வந்து வீட்டை அழகாக வந்து வச்சுக்கலாம். இன்றைக்கி அப்படியே வந்து விலாகுல போகலாம்.
காலையிலே வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு, மதியம் சமையல்லாம் முடிச்சுட்டு தான் அந்த வேலைகள வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்த வேலையுமே முடிக்காம இதில வந்து உக்காந்தோம்னா, அரை நாள் ஆயிரும் மேக்ஸிமம் அப்படிங்கிறபோது எல்லாருமே சாப்பிடாம தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால, நான் வீட்ல ஒரு வேலை இந்த மாரிக்கி டெக்கரேஷன் வேலை, ரொம்ப அழகுபடுத்துற வேலை வீட்ட, சின்ன சின்னதா ஒரு டிப்ஸா நம்ம வந்து செய்றோம் அப்படிங்கிற பொழுது, எப்போதுமே வீட்ல உள்ளவங்களுக்கான எல்லா வேலைகளுமே நான் வந்து தேவைகளுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அந்த வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம எந்த ஒரு சாப்பாடுமே வைக்காம வீட்டெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு இதில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா எந்த ஒரு வேலையுமே பார்க்காம இதே தான் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்லணும் நம்ம மேலே ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் வந்துடும். அப்படிங்கிறதுனால நம்மளோட கடமைகள் ஒன்று இருக்கு இல்லையா, அதை சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதில் கொஞ்சம் உட்காந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதே சமயம் இதில் பெயிண்ட் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, மழை சரியான மழை. கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்சது, ஒரு 5:30 மணிக்கு வரைக்குமே வந்து நல்ல மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த மழையோட மழையா வந்து அந்த பெயிண்ட் அடிக்கிறது பார்த்திங்கன்னா, ரொம்ப கிளைமேட் வந்து சூப்பரா இருந்துச்சு. பாப்பாவுமே பார்த்திங்கன்னா, மழையில நனைஞ்சிட்டு தான் வந்துச்சு. அப்புறம் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு குடுத்துட்டு, இடையில கொஞ்சம் வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையுமே ஒரு 1/4 மணி நேரம் அந்த வேலைய பார்க்குறது, ஸ்நாக்ஸ் அவங்களுக்குலாம் செஞ்சு குடுத்துட்டு, அப்புறம் வந்து தான் அது வந்து அடிச்சேன். ஒரு 3 மணி போல உட்காந்தேன்னு நெனைக்கிறேன். ஒரு 5:30 மணிக்குள்ளலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வந்து பெயிண்ட்லாம் அடிச்சு விட்டுட்டு அப்படியே வாசலையுமே வந்து பார்த்திங்கன்னா, நீட்டாக வந்து கழுவி விட்டுட்டேன். இந்த உருளியில சின்ன சின்ன உருளியில வந்து பார்த்திங்கன்னா, சும்மா லைட்டா அந்த எல்லோ கலர் மட்டும் அடிச்சு விட்டுட்டு, அப்படியே டாட் மாரிக்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு புள்ளி மாரிக்கே வச்சேன். அதன் பிறகு என்னமோ நல்லா தெரியல, அப்படியே புள்ளி புள்ளியா தெரிஞ்சுது. அப்படியே மறுபடியும் அப்படியே சரி மேலே அப்படியே பெயிண்ட் அடிச்சு விட்டலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா, புள்ளியா வச்சுட்டு அதை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே ரெட் கலரில் வந்து வச்சாச்சு. நம்ம அந்த பாசம் பிடிச்சிரும். இந்த மாரி அதிகமாக அந்த மண்பாண்ட பொருட்கள்லாம் வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா, அதிகமாக பாசம் பிடிச்சிரும். இந்த மாரிக்கு வாட்டர் பெயிண்ட் அடித்தாலும் பரவாயில்ல, அந்த மாரி இல்லைனா ஆயில் பெயிண்ட் அடித்தாலும் பரவாயில்ல. பெயிண்ட் அடித்து வச்சுக்கிட்டோம்னா, அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, அந்த தண்ணீர் நம்ம ஊற்றினாலும் அதிகமாக வந்து பாசம் பிடிக்காது. ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்குமே நீட்டாக வந்து பெயிண்ட்லாம் அடித்து விட்டுட்டு, அப்படியே பார்த்திங்கன்னா வீட்டையுமே வந்து சுத்தம் பண்ணி விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம அதிகபட்சமாக நம்மளுடைய வேலைகளை நம்ம வீட்டை அழகுபடுத்துகிறதுக்காக நம்ம டைமை வந்து ஒதுக்குனோம்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் எப்போதுமே வீட்டில் நிறைஞ்சிருக்கிற மாதிரிக்கு ஃபீல் ஆகும். நமக்குமே டைம் போகிறதுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டை வந்து அழகுபடுத்தி பார்க்கும் பொழுது. தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அனைவருக்குமே என்னுடைய நன்றியை வந்து சொல்லிக்கிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் என்னுடைய வீடியோக்கு வந்து கொடுக்குறீங்க. இதே சப்போர்ட் எனக்கு வந்து எப்போதுமே கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.